பழைய காலத்தில் ஒரு வேட்டைக்காரன் காட்டில் வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் விலங்குகளை வேட்டையாடி தனது வாழ்க்கையை நடத்தினான். ஒரு நாள் அவன் காட்டில் வேட்டைக்கு சென்றான். ஆனால் இரவு ஆகிவிட்டது. அந்த இரவு மகாசிவராத்திரி. ஆனால் அவனுக்கு அது தெரியாது. காட்டில் விலங்குகள் சுற்றி இருந்ததால் பாதுகாப்புக்காக அவன் ஒரு பெரிய வில்வ மரம் மீது ஏறினான். அவன் அறியாமல் அந்த மரத்தின் கீழே ஒரு சிவலிங்கம் இருந்தது. இரவு முழுவதும் தூங்காமல் இருக்க அவன் வில்வ இலைகளை ஒன்று ஒன்று கீழே போட்டு கொண்டிருந்தான். அந்த இலைகள் அனைத்தும் சிவலிங்கத்தின் மேல் விழுந்தன. அவன் அறியாமல் செய்த அந்த செயல் ஒரு வில்வ ஆர்ச்சனையாக மாறியது. அந்த இரவு முழுவதும் அவன் விழித்திருந்தான். அது மகாசிவராத்திரி விரதத்தின் முக்கிய அம்சம். அந்த தருணத்தில் சிவா அவர்களின் அருள் அவனை தொட்டது. காலை உதித்தது. அவன் மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. ஒரு அமைதி, ஒரு தெளிவு. இனி நான் உயிர்களை கொல்ல மாட்டேன் என்று அவன் தீர்மானித்தான். அவன் வாழ்க்கை நல்ல வழியில் சென்றது. நல்ல எண்ணம் இருந்தால் போதும். தெரியாமல் செய்த நல்ல செயலும் இறைவன் ஏற்றுக்கொள்வார்.